நான் ஒய்பிஎம் டிராவல்ஸுடைய உரிமையாளர் பேசுகிறேன். இவை கேரளாவுக்கு செல்லும் வண்டிகள் கடந்த 10 நாட்களாக ஓடாமல் நின்று கொண்டிருக்கு. அந்த வாகனங்களை அங்கே சாலை வரி விதிக்கிறாங்க. அது காலாண்டுக்கு 2 லட்ச ரூபா போடுறாங்க. அவங்க இவ்வளோ நாள் ஆல் இண்டியா ஏஐடிபி அப்படிங்கிற பர்மிட்டில் 90,000 ரூபாய் காலாண்டுக்கு கட்டணும்னா அதை அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 10 நாளாக எங்கள் வண்டி சிறைப்பிடித்து வரி கட்ட சொல்கிறாங்க. ஏன்னு விசாரிக்கும்போது நம்ம மாநிலத்தில் அவங்க வரி வசூலிக்கிறாங்க, சாலை வரி. அதே மாதிரி எங்களுக்கும் கட்டுன்றாங்க. அப்படி நாங்கள் தமிழ்நாடுக்கு வரி கட்டிட்டு ஆல் இண்டியா பர்மிட்டுக்கு 90,000 ரூபா கட்டி கேரளாவுக்கு தனியாக வரி கட்டும்போது எங்களுக்கு அது கூடுதலான சுமையாகவும் இருக்குது. அப்படி கட்டி ஓட்ட முடியாதுன்னா உங்கள் மாநிலத்தில் வரி நிப்பாட்ட சொல்லுங்கள், நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு. ஆல் இண்டியா பர்மிட்டுன்னு மத்திய அரசு 21 கொடுத்துருக்கு. அந்த பர்மிட்டு 90,000 ரூபா காலாண்டு வரி கட்டணும்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் செல்லலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போய் வரத்துக்கு ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லாரிகள்லாம் அப்படி தான் நேஷ்னல் பர்மிட்னு ஓடிட்டு இருந்து இப்போ ஏஐடிபி ஆல் இண்டியா பர்மிட்டுன்னு ஓடுது. நம்ம தமிழகத்தில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி அவங்க 15,000 ரூபா கட்டிட்டா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போகிறாங்க, நேபாள் வரைக்கும் போகிறாங்க. சரக்கு போக்குவரத்து இருக்குது, அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதேமாரி தான் நம்ம பஸ்ஸுக்கும் கேட்டதில் ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் ஏஐடிபின்னு கொடுத்துருக்காங்க. 90,000 ரூபா காலாண்டுக்கு வரி கட்டினோம்னா இந்தியாவுக்குள்ளே எந்த மாநிலத்தில் வேணால் போகலாம். அதே மாதிரி எல்லா மாநிலத்துலேயும் செக் போஸ்ட் எங்கேயுமே கிடையாது. வண்டி அந்த பர்மிட் டேக்ஸ் கட்டினா ஆன்லைன்லேயே பார்த்துருவாங்க மத்திய அரசுக்கு வரி கட்டியிருக்கோமா இல்லையா. இப்போ பஸ்ஸுக்கு நம்ம இந்த காலாண்டுக்கு 90,000 ரூபாய் கட்டிட்டோம்னா இந்தியா ஃபுல்லாக எந்த மாநிலத்துக்கு வேணால் போகலாம் பேருந்து. அது எங்களுக்கு சுற்றுலா போவதுக்கும் நல்லா இருக்குது. அதர் மாநிலத்துக்கு ஹைதராபாத் ஓட்டத்துக்கோ வெளி மாநிலம் போவதுக்கோ வரி சுமை கம்மியாக இருக்கிறதுனால பயணிகளுக்கு நம்ம பேருந்து கட்டணத்துலேயும் சாதாரணமாக போகிற மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக சாலை வரி கட்டணன்றது கூடுதல் சுமையாகுது. அது பயணிகளுக்கும் அதிக கட்டணம் உயர்வுக்கு காரணமாகிடும். அதேமாதிரி கேரளாவும் கர்நாடகாவும் அதேமாதிரி சாலை வரி கட்ட சொல்கிறாங்க. அவங்கள ஏன் திடீர்னு இப்போது கட்டணும்னா உங்கள் மாநிலத்தில் நாங்கள் சாலை வரி கட்டி தான் வரோம் அப்படின்னு. உடனே எங்கள் அமைச்சருக்கு இது மாதிரி தகவலை தெரிவித்தோம். அவர் 7 நாளுக்கு அப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை தான், கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சொல்லியிருந்தார். அவரை கேட்கும்போது எங்களுக்கு தனியாக சாலை வரி தான் கட்டணும், மத்திய அரசு அந்த ஏஐடிபியை எங்களுக்கு எதுவும் கொடுப்பது இல்லைன்றாரு. ஆனால் மத்திய அரசுக்கிட்ட கேட்கும்போது 90,000 ரூபான்னு கலெக்ஷன் பண்ணுறத தமிழகத்துக்கு 57.5 கோடி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம். இவங்க அந்த நம்ம ஏஐடிபியில் கட்டுறதுல இவங்களுக்கு சாலை வரின்னு வருது. அதை வாங்கிக்கிட்டு இவங்க செக் போஸ்ட்டு போட்டு வசூலிக்கிறாங்க. இவங்க சாதாரணமாக செக் போஸ்ட்டில் வசூலிக்கும் போது 40 கோடி தான் இவங்களுக்கு வசூலே ஆகிருந்தது. செக் போஸ்ட்டுக்கு செலவு இவங்க 60 கோடி செலவு பண்ணிகிட்ருக்காங்க மாநிலங்களுக்கு பார்டரில். அந்த செக் போஸ்ட்டோட செலவே அதிகம் இவங்களுக்கு. எல்லா மாநிலத்தில் செக் போஸ்ட் எடுத்த மாதிரி இவங்க எடுத்துருக்கலாம். அந்த செக் போஸ்ட்டுக்கு ஆளை போட்டு அது தேவையில்லாத செலவு. அதுக்கு பதில் இவங்க கூடுதலாகவே இப்போ வருவாய் அதிகமாக கிடைக்குது, 57 கோடி கிடைக்குது. இவங்க விட்டுட்டு செக் போஸ்ட்டை எடுத்துடலாம். செக் போஸ்ட்டும் போட்டுக்கிட்டு வர பார்டரில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே தேவையில்லாமல் இடையூறு ஏற்படுத்திட்டு வண்டியை வாகனம் நிறுத்திட்டு வாகனத்துக்கு லேட் ஆகுதை தவிர கூடுதல் வருவாயே கிடையாது. இவங்க மாநில வரி கட்ட சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஆந்திராவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், கேரளாவும் எனக்கு வரி கட்டுன்றாங்க. இதனால் எங்களுக்கு கூடுதல் சுமையானதுனால மேற்கொண்டு கேரளா அண்டை மாநிலங்களுக்கு ஓட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. நாங்களும் அமைச்சர்கிட்டையும் கொடுத்துட்டோம், முதலமைச்சர்கிட்டையும் முயற்சி பண்ணோம். அரசு இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கலை. மேற்கொண்டு கேரளா அசோசியேஷன்லையும் எங்கள் அசோசியேஷன்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நெருக்கடியில் வண்டி ஓடும்போதே அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. ஃபெஸ்டிவல் நேரத்தில் தான், அது கூட ஆம்னி பஸ்ஸுங்க மீடியாக்கள் 3,000 4,000 கொள்ளைன்னு சொல்லுவீங்க. வருஷத்தில் மொத்தத்துலேயே ஃபெஸ்டிவல்ன்றது 10 நாள் 30 நாள் வரும் மிஞ்சி போனால். மற்ற நாளில் 1000 ரூபாய்க்கு ஏறத்துக்கே பயணிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. பாதி நாள் நாங்கள் ஓட்டுறது நஷ்டத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அரசு பேருந்து இன்றைக்கி எவ்வளோ நஷ்டத்தில் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். அதனால் எங்கள் பேருந்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள் நிறைய பினாமி பெயரில் ஓட்டியிருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அவங்க வேறு தொழில் பார்க்க போயிட்டாங்க. அவங்க காலேஜு, ரியல் எஸ்டேட்டு, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிட்டாங்க.
ஆம்னி பஸ்ஸில் யாரும் கிடையாது, உழைச்சவன் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி முழுக்க முழுக்க நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அரசுக்கே அவ்வளோ கஷ்டப்படும்போது தனியாருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். எங்கள் சொகுசு பேருந்து நீ கோடிக்கணக்கான பேருந்துகள் தான் நாங்கள் பணம் போட்டுட்ருக்கோம். எங்கள் போட்ட முதலீடுக்கு பேங்க்கு கூட டியூ கட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். என்றைக்கே அந்த ஃபெஸ்டிவல் வந்தால் அதில் சம்பாரித்து மற்ற சாதாரண நேரத்தில் நாங்கள் நிறுத்த முடியாது வண்டியை. எங்களுக்கான கஸ்டமர் ரெகுலராக இருக்காங்க. நான் கவர்மெண்ட் வண்டி நின்னாலும் ட்ரெயின் இருந்தாலும் கேன்சல் ஆகும், நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது. 10 சீட்டு இருந்தாலும் நாங்கள் வண்டி போயிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த செலவெல்லாம் ஈடுகட்டும்போது இப்போ என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஓட்டுறவன் 5000 போடலாம், 4000 போடலாம். ஒரு ஸ்டாண்டர்டாக ஓட்டுறவங்க ரெகுலர் இவ்வளோ தான் ரேட்டுனால ஓட்டிகிட்டு தான் இருப்போம். அதனால் எங்களுக்குடைய கஷ்ட நஷ்டம் அமைச்சர் பார்த்துட்டு இந்த வரி வருவாயை கண்டிப்பாக நீக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலும் இந்த போராட்டம் நீடிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? பாதிப்பு கஷ்டம்தான். சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மக்கள்லாம் வேறு புக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிக பேருந்துகள் வெளியே டூரிஸ்ட் பஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேரளாக்குள்ளே போகிறப்ப அவங்க கண்டிப்பாக என்ட்ரி டேக்ஸ் எடுப்பாங்க. அது கூடுதல் சுமையாயிடும். அதனால் இது எங்களை போக்குவரத்து அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். இதையும் அவர் முதலமைச்சர் கூட கலந்து பேசி எங்கள் சங்கங்களையும் அழைத்து ஒரு நல்ல சுமூக தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.